வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 10th ஹிஸ்ட்ரி லெசன் 8ல் புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்வு செய்யவும். அமிர்தசரஸில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் சைபுதீன் கிச்லு. கருப்பு சட்டம் என்று அழைத்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து நாடு தழுவிய சத்தியாகிரகத்துக்கு காந்தி அழைப்பு விடுத்தது 1919 ஏப்ரல் 6. போராட்டம் தீவிரமடைந்தது பஞ்சாப் மற்றும் லாகூரில். பஞ்சாபிற்குள் நுழைவிடாமல் தடுக்கப்பட்டவர் காந்தி. பஞ்சாபின் உள்ளூர் தலைவர்களான டாக்டர் சைபுதீன் கிச்லு மற்றும் டாக்டர் சத்யபால் கைது செய்யப்பட்டது ஏப்ரல் 9, 1919. இந்திய தேசிய காங்கிரசின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டது? ஆன்சர் கல்கத்தா. 1920 செப்டம்பர் மாதம் கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸோட சிறப்பு அமர்வு ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கியது. 1920 டிசம்பர் சேலம் சி விஜயராகவாச்சாரி தலைமையில் நாக்பூர் அமர்வில் ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விடுதலை நாளாக கீழ்கண்டவற்றில் எந்த நாள் அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் 1930 ஜனவரி 26. 1929 டிசம்பரில் லாகூரில் ஜவஹர்லால் நேரு தலைமையில் இந்திய தேசிய காங்கிரஸ் அமர்வு நடந்தது. இதில் முழுமையான சுதந்திரமே இலக்கு என நிர்ணயிக்கப்பட்டது. 1930 ஜனவரி 26 சுதந்திர திருநாளாக அறிவிக்கப்பட்டது. முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? ஆன்சர் 1865. இதில் சுள்ளி எடுப்பது, கால்நடை தீவனம், தேன், விதைகள், மருத்துவ மூலிகைகள், கொட்டைகள் ஆகிய சிறிய அளவிலான வன உற்பத்தி பொருட்களையும் வனப்பகுதியிலிருந்து சேகரிக்க தடை விதிக்கப்பட்டது. ஆங்கில அரசு 1878 இந்திய வனங்கள் சட்டத்தை இயற்றியது. இதில் வனங்களின் உரிமை அரசிடம் இருந்தது. நன்சை மற்றும் தரிசு நிலங்களும் வனங்களாக கருதப்பட்டன. பழங்குடியினரின் சுழற்சி முறை விவசாயம் தடை செய்யப்பட்டது. 1933 ஜனவரி 8 எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டது? ஆன்சர் கோயில் நுழைவு நாள். தீண்டாமைக்கு எதிரான பிரச்சாரத்தின் முக்கிய பகுதி இந்த கோயில் நுழைவு போராட்டம். மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம் எது? ஆன்சர் இந்திய அரசு சட்டம் 1935. மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகம் செய்தது இந்திய அரசு சட்டம் 1919. இந்திய அரசு சட்டம் 1935 மாகாணங்களின் தன்னாட்சி அதாவது சுயாட்சி மற்றும் மத்தியில் இரட்டை ஆட்சியை அறிமுகம் செய்தது. காந்தியின் வேட்பாளரான பட்டாபி சீதாராமையாவை வீழ்த்தி 1939 ஆண்டு காங்கிரஸ் தலைவராக பதவிக்கு வந்தவர் யார்? ஆன்சர் சுபாஷ் சந்திரபோஸ். காந்தி ஒத்துழைக்க மறுத்ததை அடுத்து சுபாஷ் சந்திரபோஸ் தலைவர் பதவியிலிருந்து விலகி ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை 1939 தொடங்கினார். 1938 ஹரிபுரா இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வகித்தவர் சுபாஷ் சந்திரபோஸ். 1939 திரிபுரி இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வகித்தவரும் சுபாஷ் சந்திரபோஸ். 1947 ஆகஸ்ட் 15 நாள் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது காந்தியடிகள் எங்கிருந்தார்? ஆன்சர் நவகலி. வங்காளத்தில் இருக்கிற நவகலியில் தான் காந்தியடிகள் இருந்தார். கோடிட்ட இடங்களை நிரப்புக. காந்தியடிகள் முதல் வகுப்பு ரயில் பட்டியிலிருந்து எந்த ரயில் நிலையத்தில் கீழிறக்கப்பட்டார்? ஆன்சர் பீட்டர் மாரிட்ஸ்பர்க் ரயில் நிலையத்தில். காந்தி தென்னாப்பிரிக்கா சென்றது 1893 ஏப்ரலில். டர்பனிலிருந்து பிரிட்டோரியா செல்லும் போது பீட்டர் மாரிட்ஸ்பர்க் ரயில் நிலையத்தில் முதல் வகுப்பு ரயில் பட்டியிலிருந்து கீழிறக்கப்பட்டார். காந்தியடிகளின் அரசியல் குரு யார்? ஆன்சர் கோபாலகிருஷ்ண கோகலே. கோகலே அறிவுரைப்படி அரசியலில் ஈடுபடும் முன் காந்தியடிகள் நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார். கிலாஃபத் இயக்கத்துக்கு தலைமையேற்றவர்கள் யார்? ஆன்சர் அலி சகோதரர்கள். மௌலானா முகமது அலி மற்றும் மௌலானா சௌகத் அலி ஆகிய அலி சகோதரர்கள் கிலாஃபத் இயக்கத்துக்கு தலைமையேற்றனர். 1919 ஆண்டின் இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் எதை அறிமுகம் செய்தது? மாகாணங்களில் இரட்டை ஆட்சி அறிமுகம் செய்தது 1919 இந்திய அரசு சட்டம். வடமேற்கு எல்லை மாகாணத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர் யார்? ஆன்சர் கான் அப்துல் காபார் கான். எல்லை காதி என்று அழைக்கப்பட்டவர் இந்த கான் அப்துல் காபார் கான். செஞ்சட்டிகள் என்று அழைக்கப்பட்ட குடைக்கிட்மர்கர் இயக்கத்தை நடத்தியவரும் இந்த கான் அப்துல் காபார் கான். சிறுபான்மையர் மற்றும் ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு தனி தொகுதிகளை வழங்கும் எந்த ஒதுக்கீட்டை ராம்சே மெக்டொனால் அறிவித்தார்? ஆன்சர் வகுப்பு வாரி ஒதுக்கீடு. 1932 ஆகஸ்ட் 16 வகுப்பு வாரி ஒதுக்கீட்டை அறிவித்தவர் ராம்சே மெக்டொனால். இதை எதிர்த்து சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியவர் காந்தியடிகள். 1932 செப்டம்பர் 20 1932 செப்டம்பர் 24 காந்தி மற்றும் அம்பேத்கர் இடையே பூனா ஒப்பந்தம் நடைபெற்றது. இதில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதிகளுக்கு பதிலாக இடஒதுக்கீடு வழங்கும் கூட்டு தொகுதிகள் பற்றிய யோசனை ஏற்கப்பட்டது. டேஸ் என்பவர் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரஸ் வானொலியை திரைமறைவாக செயல்படுத்தினார்? ஆன்சர் உஷா மேத்தா. உஷா மேத்தா என்பவர் 1942 நவம்பர் வரை வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரஸ் வானொலியை திரைமறைவாக செயல்படுத்தினார். பாகிஸ்தான் என்ற வார்த்தை பதத்தை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் ரஹமத் அலி. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக மாணவரான ரஹமத் அலி 1933 பாகிஸ்தான் என்ற வார்த்தை பதத்தை உருவாக்கினார்.
சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்றுகள் பார்க்கலாம். இந்திய பொதுவுடைமை கட்சி 1920ஆம் ஆண்டு தஷ்கண்டில் தொடங்கப்பட்டது. சிங்காரவேலர் கான்பூர் சதித்திட்ட வழக்கில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். ஜெயபிரகாஷ் நாராயண், ஆச்சாரிய நரேந்திரதேவ், மினுமசாமி ஆகியோர் தலைமையில் காங்கிரஸ் பொதுவுடைமை கட்சி உருவானது. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பொதுவுடைமைவாதிகள் பங்கேற்கவில்லை. ஆன்சர் 1, 2 மற்றும் 3 கூற்றுகள் சரியானது. அனலைஸ் பண்ணலாம். இந்திய பொதுவுடைமை கட்சி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா 1920 அக்டோபரில் உஸ்பெகிஸ்தான் இருக்கிற தஸ்கண்டில் நிறுவப்பட்டது. நிறுவியவர்கள் என் ராய், அபானி முகர்ஜி மற்றும் எம்பிடி ஆச்சாரியா. பொது உடைமைவாதிகளான என் ராய், எஸ்ஏ டாங்கே, முசபர் அகமது மற்றும் சிங்காரவேலர் ஆகியோர் 1924 கான்பூர் சதித்திட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டார்கள். 1934 ஜெயபிரகாஷ் நாராயணன், ஆச்சாரியா நரேந்திரதேவ் மற்றும் மினுமசாமி ஆகியோர் முன்முயற்சியால் காங்கிரஸ் பொதுவுடைமை அதாவது காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி உருவானது. வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் காந்தி மற்றும் இதர முக்கிய காங்கிரஸ் தலைவர்கள் சிறைக்கு சென்ற பின் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்துக்கு தலைமை தாங்கியவர்கள் பொதுவுடைமைவாதிகள். அதனால தான் 4வது கூற்று தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கூற்று. காங்கிரஸ் 1வது வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்டது. காரணம். காங்கிரஸ் 2வது வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொள்ள காந்தி இர்வின் ஒப்பந்தம் வழி செய்தது. ஆன்சர். கூற்று தவறானது, ஆனால் காரணம் சரியானது. அனலைஸ் பண்ணலாம். காங்கிரஸ் 1வது வட்ட மேஜை மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை. காரணம் 1930 உப்பு சத்தியாகிரகத்தில் தலைவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். 1931 மார்ச் 5 காந்தி இர்வின் ஒப்பந்தப்படி காந்தி சட்ட மறுப்பு இயக்கத்தை ரத்து செய்துவிட்டு 2வது வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்டார். காந்தி இர்வின் ஒப்பந்தத்தோட முக்கிய கூற்றுகள் பார்க்கலாம். வன்முறையில் ஈடுபடாத அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட்டனர். கடலோர கிராம மக்கள் தங்கள் பயன்பாட்டிற்கு உப்பு காய்ச்சவும் வன்முறை இல்லாமல் ஆர்ப்பாட்டம் செய்யவும் அனுமதி வழங்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கூற்று. காங்கிரஸ் அமைச்சரவைகள் 1939ஆம் ஆண்டு பதவி விலகின. காரணம். காங்கிரஸ் அமைச்சரவைகளை கலந்து ஆலோசிக்காமல் இந்தியாவின் காலனி ஆதிக்க அரசு போரில் பங்கேற்றது. ஆன்சர். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானது மற்றும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். ஆங்கிலேய ஆதிக்க அரசு 1939 2ஆம் உலகப் போரில் காங்கிரஸ் அமைச்சரவையை தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் அமைச்சரவையை கலந்தாலோசிக்காமல் போரில் பங்கேற்றது. இதன் காரணமாக 1939 டிசம்பர் 22ஆம் நாள் காங்கிரஸ் அமைச்சரவைகள் பதவி விலகின. 1939 டிசம்பர் 22 காங்கிரஸ் அமைச்சரவைகள் பதவி விலகிய நாளை மீட்பு நாளாக அறிவித்தவர் முகமது அலி ஜின்னா. பொறுத்துக பார்க்கலாம். ரவுலட் சட்டம், கருப்பு சட்டம். ஒத்துழையாமை இயக்கம், பட்டங்களை திரும்ப ஒப்படைத்தல். 1919ஆம் ஆண்டின் இந்திய அரசு சட்டம், மாகாணங்களில் இரட்டை ஆட்சி. இந்திய பொதுவுடைமை கட்சி என் ராய், அபானி முகர்ஜி மற்றும் எம்பிடி ஆச்சாரியா அவர்களை தொடங்கினாங்க. 16 ஆகஸ்ட் 1946 நேரடி நடவடிக்கை நாள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.